ஒரு நாள் மதுரைக்கு போயிருந்தப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ப்ரோ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல போங்க, அங்க பொட்டலன்னு ஒரு மேட்ரு கிடைக்கும், அது செமையா இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சைடு நான் வந்தது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செம ஹைட்டா இருந்துச்சு, போன்ல நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன் பாருங்க, செம பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கோயில். சரின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இங்க பொட்டலன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு கிடைக்குமாமே எங்கன்னு கேட்டா, கோயிலுக்கு லெஃப்ட்ல பாருப்பா ஒரு கடை இருக்கும், 124 வருஷம் பழமையான கடைங்க அது அப்படின்னாங்க. கடையோட பேரு நாகப்பட்டினம் ஸ்வீட் அல்வா கடை. அவங்க சொன்ன மாதிரியே அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. பெரிய பெரிய ஆள் அந்த கடைக்கு வந்திருக்காங்க போல. ஒரு பொட்டலத்தோட ரேட் 20 ரூபா வருது. சரின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு 3 பொட்டலம் கொடுங்க அப்படின்ட்டு. இந்த பொட்டலம் என்ன மேட்டர் தெரியுமா, ஒண்ணு இல்லங்க, வெறும் உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் 124 வருஷமா வித்துட்டு இருக்காங்க. செமையா பேக் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த கடையோட ஹைலைட் போல. சரின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், நல்லா காரம் நெடி ஏறுது மூக்குல. இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நான் சும்மாவே சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். பார்த்தா சாப்பாடுக்கு தொட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சைடுலாம் போனீங்கன்னா மறக்காம 124 வருஷம் பழமையான கடையில ஒரு வாட்டி பொட்டல் வாங்கி சாப்பிட்டு பாருங்க.